ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மாங்கா ரீகாப் சேனல். நேற்று எதோட பார்த்துருந்தோமோ இன்றைக்கி அந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரேமில் எதோட விட்டுருப்போனா அந்த ஒர்க்கரை தரிச்சு அடித்து ஓடுற மாதிரி விட்டுருப்போம். இந்த ஒர்க்கரில் அந்த தெரிச்சு அடித்து ஓடின ஒர்க்கரை ரெண்டு மெயில் நர்ஸும் இழுத்து பிடிச்சிட்டு பின்னாடி ஒரு நர்ஸ் துரத்திக்கிட்டே வராங்க. அது டேரக்டர் நம்மக்கிட்ட பார்த்துட்டு, என்ன இந்த ரூமில் ரத்தம்லாம் இருந்துச்சு, எங்கே என் சுற்றியில் காணுமே, சுற்றி வச்சு ரத்தம் அடிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர், அது நிஜமாக உண்மைதான். அவங்கள பாருங்கள், ரெண்டு பேரையும் அவங்கள போய் கேளுங்க. ரெண்டு பேரும் ஹீரோவும் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இவங்ககிட்ட நான் என்னத்தை போய் கேட்க, நான் கேட்குறது மட்டும் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எப்போயோ இவங்களை பைத்திய ஹாஸ்பிட்டல்லேருந்து துரத்தி விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டாக்டர் ஒர்க்கரோட தோள்பட்டையில் கை வச்சுட்டு, கவலைப்படாத, உனக்கு டபுளாக சேலரி கொடுக்குற வேலைக்கு சம்பளத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், என் சொத்தியில் திருப்பி வாங்கி கொடுங்க. இவங்க செத்துக்கிட்டு போயிட்டாங்க, என் மேலே தான் கேஸ் ஃபைல் ஆகும். கவலைப்படாத, நான் வாங்கி கொடுத்துட்றேன், டபுளாக சேலரி கொடுத்துட்றேன். ஐயா ஜாலின்னு அந்த ஒர்க்கர் கத்துற மாதிரி ஒரு முடிச்சு ஸ்க்ரீனில் அந்த இமேஜை காட்டியிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி டாக்டர் வந்து கத்துறாரு, டேய் அந்த ஹேமரை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ரெண்டு பேர்கிட்டையும். என்கிட்டயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை தூக்கி அட்ட டயத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. டேரக்டர் ஹீரோவுக்கு இதுக்கு மேலே இப்போ நான் தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அதை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கிட்ட இருக்க நர்ஸு ரெண்டு நர்ஸுமே பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை ஹீரோ கையை உள்ள விட்டு, அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. வெளியே எடுத்தோம்னா அது ஹேமர், அவர் எதிர்பார்த்த மாதிரி ஹேமர் அவர் கையில் தான் இருக்குது. தம்பி அந்த ஹேமர் என் கையில் கொடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கை நீட்டுறாரு. இவர் கை நீட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, நான் தூக்கி எறியட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறான். தூக்கி எறியட்டுமான்னு கேள்வி கேட்டால் அங்கே டாக்டருக்குலாம் பதறது. டேய் நீ வேணாண்டா, நானே வந்து வாங்கிக்கிறேன் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே டாக்டர் பீதியோடு அங்கே உள்ளே போயிட்டுருக்காரு. நடந்து போய் ஹேமர் வாங்குறதுக்கு நடந்து போய் வாங்கிட்டுருக்காரு. சார் நம்ம ஹீரோப்பா, அவர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வழியாக கையிலேருந்து அதை நடுக்கத்தோடய அப்படியே பிடுங்கிடுறாரு நம்ம ஹீரோ கையிலேருந்து. ஐயா டாக்டர் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கையை கட்டி ஆட்டம் போடுறாங்க. இவங்க மென்டலாக அவங்க மென்டலான்னு தெரில. இதில் ஹீரோ கிட்ட வந்து வாங்கினது அந்த ஒர்க்கர்கிட்ட கையிலேயே திருப்பி கொடுத்துட்டாரு. ஒர்க்கர் கையில் திருப்பி கொடுத்துட்டு, அப்பா யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே வேர்த்து கொட்டுது அந்த மனுஷனுக்கு. ஒரு வழியாக இந்த கூத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டாக்டர் முடிஞ்ச பிறகு இந்த வெளியே ஈவினிங்கை காமிக்கிறாங்க. நைட்டில் இருந்து பகலாயிடுச்சு, அங்கே விடிஞ்சிருச்சு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு டிவியில் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு பைத்தியம், ஒரு வயசானவரும் ஒரு முதியவரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த முதியவரும், என் பேரன், இதுதான் என் பொண்ணு, இதுதான் என் பேரன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அதில் பின்னாடி இருக்க நர்ஸு, ஐயோ இங்கே வந்து அடா மாட்டணுன்ற மாதிரி ரெண்டு பேரும் முழிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு, டேய் ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, லென்ஃபன் அது உன்னோட ஆள் தானே? ஆமாம் அது என் ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு, அங்கே என்ன லென்ஃபன் எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். டேய் நாங்கள் ரெண்டு பேர் தான்டா டவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சீனை முடிச்சுட்டு இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களை நம்ம பிங்க் ஹேர்னு வச்சுக்கலாம். பிங்க் ஹேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட சேர்ந்து, இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஹண்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி மற்ற அனிமேலெலாம் பார்க்கும்போது ஹண்டர் இருப்பாங்களோ, இதுலேயும் ஹண்டர் இருப்பாங்க. ஸ்பிரிட்டுன்ற மாதிரி இருக்கும் இவங்களை ஹண்ட் பண்ணுறதெல்லாம். அதே மாதிரி இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு வெளியே போகிறாங்க. என்ன போய் இவங்களோட டாஸ்க்கு செய்ய போகிறாங்க. இவங்க பவர் லைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி செய்ய போயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்னா நம்ம சீனில் ஹீரோட ஃப்ரெண்டோட வாட்ச் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு கூட நான் பார்க்குறேன், அதை ரிப்பேர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்கே நிறைய பேர் அதே மாதிரி தானே இருக்காங்க. இவங்கள மாதிரியே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதனால் இன்னொருத்தவன் வந்து பார்த்துட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் வந்து பார்க்குறான். இவன் வந்து சயின்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சயின்டிஸ்ட் வந்து எட்டி பார்க்குறான். இருங்க நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை பார்த்தீங்கன்னா பென்னில் தான் வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நாக்கை தொட்ட வச்சு அழிச்சு, இவன் தான் கொஞ்சம் தெளிவான ஆளாக இருக்கியான் இவங்க கூட்டத்திலே. உட்காந்து அழிச்சிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக மாற்றிட்டு அந்த டேட் டைமை கொண்டு வந்துட்டு, இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை நான் வச்சுட்டேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் டைமை கொண்டு வந்திருக்கான். டேட் டைமை கொண்டு வந்துட்டு, ஐயா ஜாலி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அவன் போய் தூங்க போயிட்டான். அங்கே ஹீரோவும் அவங்க ஹீரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் அங்கே பக்கத்தில் ஒரு ட்ராக்கில் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. 2 ட்ரிங்க்ஸையும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு அவன் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். குடிச்சிட்டு இருந்து அடுத்தது அந்த சீன்லேயே குடிச்சிட்டு இருக்கிறத காமிச்சிருக்கீங்க பாருங்கள். அந்த மாதிரி ஜூஸை நம்மளும் வாங்கி குடிக்க வேண்டியது தான் இனிமேல். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளும் ஜூஸ் வாங்கி குடிக்க வேண்டியது தான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. அந்த ஃப்ரெண்டை பற்றி, அந்த கேர்ளை பற்றி ஏதாச்சும் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ளை பற்றியே மைண்டில் யோசிச்சுட்ருக்காங்க 2 பேரும். அதே மாதிரி இப்போ அந்த 0 செகண்ட்ஸ்னு கவுண்ட் டவுன் வந்து 0 ஆயிடுச்சு. அது சிஸ்டமில் ஆல்ரெடி உனக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த டாஸ்க்குள்ளே இப்போ ஹீரோ வந்து என்ட்ரு ஆகிறனால எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இப்போ ஹீரோக்குள்ளே அந்த என்ன டாஸ்க்குன்னு தெரில. ஆனால் அந்த டாஸ்க்குள்ளே போன பிறகு ஹீரோவுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் ஆகிட்டா அவன் பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ வந்து அந்த ஹீரோ
ஹீரோ அந்த பாடிக்குள்ளே போயிட்டு என்னடா இது ரூமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றி பார்த்துட்ருக்கான். இதுதான் நம்ம ஹீரோ இப்போதைக்கு. இது வந்து பையன் தான், பொண்ணு கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் கண்ணாடியில் போய். ஓ, என்னது இது ஹீரோவே டவுட் ஆகிறான். நான் பையனா பொண்ணா அப்படின்ற மாதிரி. அவன் கண்ணாடியில் போய் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பொண்ணு மாதிரியே இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டை விளக்கி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா வேறு திடீர்னு ரூமை திறந்துட்டு மகனே அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு உள்ளே வந்துட்டு சாரிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. உள்ளே பார்த்துட்டு அவன் ஆண் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி என்ன தான் பிரச்சனை இவனுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பிட போய் உட்காடுறான். சாப்பிட உட்காரும்போது நம்ம எப்படி சாப்பிடுவோம் எல்லாருமே நார்மலாக சாப்பாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிடுவோம். அவங்க அம்மா கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இவன் வந்து சாப்பாட்டில் பால் எல்லாத்தையும் ஊற்றி ஒரேடியாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றான். அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பால் எல்லாத்தையும் ஊற்றி தயிர் அந்த மோமோஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரே கல்ப்பாக குடிச்சிட்டாப்புல நம்ம ஹீரோ குடித்த பிறகு அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சூப்பர்டா மகனே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூல்னு சிம்பிள் காட்டுறதோடயே இதை முடிச்சுக்குவோம் இன்றைக்கி. உங்கள்கிட்ட நான் பெருசாக எதுவும் கேட்கல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட் தாங்க, அவ்வளோதான். ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி தாங்க. அதுதான் என் சப்போர்ட்டுக்கு இங்கே யூஸாக இருக்கும். அதனால தான் கேட்குறேன். இதுதான் என் ஃபுல் டைமாக நான் உட்காந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பை பொறுத்து தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ரெகுலராக வரும். பாய் பாய்.